வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டுகளில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது நம்ம டக்குன்னு உடனடியாக நம்ம வீட்டிலேயே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கல்யாண வீட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு, இது நம்ம டீ கடையில் கிடைக்கிற பன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 பன்னு எடுத்து நல்லா கோர்ஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 2 இது கொஞ்சம் நெய் தாராளமாக தான் ஊற்றணும். நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 6 முந்திரி பருப்பு, 6 காஞ்ச திராட்சை, ஒரு 6 பாதாம் பருப்பு, அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நட்ஸ் எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் செவந்து வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலேயே இந்த நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். செவக்க வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்து செய்யும் பொழுது அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வாயில் வச்ச உடனே கரையக்கூடியதான ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா செவந்து வந்த உடனே 1 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க. வெந்நீர் தான் ஊற்றணும். எக்காரணம் கொண்டு பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் நல்லா கலவை சுருண்டு வரும் பொழுது 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சின பால் தான். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா சுருண்டு வரும் பொழுது 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சக்கரை சேர்க்க தேவை கிடையாது. நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதையும் கலந்து கொடுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் கலந்து கொடுங்க. வறுத்து வச்ச முந்திரி பாதாமை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இதுதான் பதம். இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க தேவை கிடையாது. நல்லா சுருண்டு பிரிஞ்சு வந்துடும் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம். இதுதான் பதம். தளத்தலன்னு இருக்கும். இந்த அளவு இருக்கும் பொழுதே நம்ம எடுத்துடணும். ஆற ஆற இது நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்த உடனே இறக்கி வச்சுடுங்க. அருமையான பிரெட் அல்வா தயாராகிடுச்சு. பன் அல்வா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறப்ப ஏதாவது ஸ்வீட் கேட்டால் நம்ம டக்குன்னு உடனடியாக செஞ்சு கொடுக்கறதான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.